மே மாதம் 18ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை உடைய 17வது ஞாபகார்த்த நிகழ்வுகள் நாங்கள் அனுஷ்டித்து இருக்கின்றோம். இந்த மே 18, 2026ஆம் ஆண்டு நிகழ்வுகளை ஒட்டி கொழும்பில் தெற்கில் விசேஷமாக கொழும்புலையும் நிகழ்வுகள் நடைபெற்றன. எங்களுடைய இன அழிப்பை ஏற்று அதை அங்கீகரித்து அந்த உண்மையை சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்க்க வேணும் என்று விரும்புகின்ற நேர்மையான செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள் இந்த நிகழ்வுகளை தெற்கிலே ஒழுங்கு செய்திருந்தார். அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வகையான ஒரு நிகழ்வில் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக விரிவாக மிகவும் ஆழமாக இந்த சிங்கள மக்களுக்கு இந்த உண்மைகள் கொண்டு சேரக்கூடிய வகையிலே பல உரைகள் அங்கே இடம்பெற்றன. சிங்கள மக்கள், சிங்கள பிரதிநிதிகள் அந்த நிகழ்வுகளில் பேசியிருந்தார். அந்த வகையில் இந்த தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையை நான் சிங்களத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவன் என்ற வகையில் நான் அந்த முழு உரையையும் நான் கேட்டிருந்தேன். அது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு உரை. அவர் எந்த ஒரு இடத்திலையும் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக கூட்டியோ குறைச்சோ சொல்ல இல்லை. நடைபெற்ற அத்தனையும் அந்த அர்த்தத்தின்படியே பேசியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்களோடு அவருடைய நிலைப்பாடு, அதாவது நடைபெற்றது ஒரு தமிழ் இன அழிப்பு என்ற விடயத்தை ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு அவர் கணிசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டவர். பல உதாரணங்களை சுட்டிக்காட்டினவர். கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடியவர்களுடைய சாட்சியங்களையும் கூட அங்கே பதிவு செய்துதான் அவருடைய உரையை ஆற்றினவர். விசேஷமாக சொல்ல வேணும், மன்னர் ஆயர், முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவருடைய வாக்குமூலம், இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அவர் வழங்கின வாக்குமூலம் மிக வெளிப்படைத்தன்மையாகத்தான் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அந்த வாக்குமூலத்தையும் மையப்படுத்தி வேறு அருத்தந்தையர் முள்ளிவாய்க்காலில் இருந்து பதிவு செய்த, எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் பதிவு செய்த பல விடயங்களையும் வைத்துத்தான் அவர் அங்கே பேசியிருந்தார். அவருடைய ஆக்கப்பூர்வமான நேர்மையான உண்மையான பதிவை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே தெற்கில் மிக மோசமான இனவாத சக்திகள் அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறதை நாங்கள் நன்கு அறிவோம். குறிப்பாக சொன்னால் ஒரு அதிதீவிர சிங்கள பௌத்த இனவாத போக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் அவருக்கு எதிராக இந்த உண்மையே சிங்கள மக்கள் என்ற சிங்கள மக்களுக்கு உண்மை தெரிஞ்சால் சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவினம் என்ற பயத்தில் இந்த உண்மைகளை வெளிவரக்கூடாதுன்றதுக்காக அதை கொச்சைப்படுத்தி அதை எப்படி என்றாலும் நிராகரிக்க பண்ணுறதுக்குரிய ஒரு ஒரு சதி முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு மிகவும் கவலை கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சாளராகவும் அதே போன்று கத்தோலிக்க இலங்கையினுடைய திருச்சபையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அருத்தந்தை ஜூட் நிஷாந்த் ஒரு ஊடகங்களுக்கு
அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தொடர்பாக அவருடைய கருத்து தொடர்பாக அதை கொச்சைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு கருத்துகள் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சொன்னால் அருட்தந்தை ஜீவந்தனுடைய கருத்துகள் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர கத்தோலிக்க திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கருத்துகள் அல்ல. கத்தோலிக்க திருச்சபைக்கும் அந்த அந்த நிகழ்வில் பதிவு செய்த கருத்துகளுக்கும் இடையில் எந்த ஒரு இணக்கமும் கிடையாது என்ற தொனியிலே அவரோட நீண்ட ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வாய்மூல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் இதில் எங்களுக்கு மிகவும் கவலை என்னென்றால் 2022ஆம் ஆண்டு மே மாதம் வடகிழக்கு, அதாவது தமிழர் தாயக நிலப்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 ஆயர்மார், யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, இந்த 4 ஆயர்மாரும் சேர்ந்து இணைந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தையும், இந்த இனப்படுகொலையுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்கால், அந்த இனப்படுகொலையை கிட்டத்தட்ட 2048ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் மக்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. 1948ஆம் ஆண்டில் இருந்து முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்பு அதனுடைய உச்சம், மனிதர்களுடைய அழிவினுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலே தவிர அந்த இனப்படுகொலை என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிற அந்த கருத்தப்படி தான் அவர்களுடைய அந்த அறிக்கை. ஆகவே 4 ஆயர்மார் வடகிழக்கில் தான் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் நடைபெற்ற பிரதேசங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கத்தோலிக்க ஆயர்மார் தங்களுடைய கையொப்பத்தை இட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்த இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தரப்பு அருள்தந்தை ஜீவந்தனுடைய கருத்தை வெறுமனே அவருடைய தனிப்பட்ட கருத்தாக அதை கொச்சைப்படுத்தி அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு இல்லை என்று சொல்வது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் தருகின்ற. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை என்றது உலகப்பூர்வமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம்தான் இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு கொள்கை. இன்றைக்கு பரிசுத்த பாப்பரசரை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த நாடு அமெரிக்கா, அவருடைய சொந்த நாட்டினுடைய தலைவர் மத்திய கிழக்கில் விசேஷமாக பலஸ்தீனில் செய்கிற அநியாயங்கள் தொடர்பாக வெளியிடுகின்ற கருத்தை கண்டித்து அந்த மக்கள் குரல் இல்லாத மக்களுடைய பக்கம் துணிஞ்சு நின்று அந்த உண்மைகளை பதிவு செய்கிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசேஷத்தன்மை. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாதிக்கப்படுற மக்களோட பக்கம் இருக்க வேணும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற இடத்துல அந்த கட்டமைப்புக்குள்ளே வடகிழக்கை விசேஷமாக போர் நடைபெற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்மார்கள் ஏகமனதாக நடைபெற்ற ஒரு இனஅழிப்பு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு நிலையில் 2022ஆம் ஆண்டே உத்தியோகபூர்வமாக அவர்கள் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையிலே அந்த கருத்தை தான் அருள்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் மையப்படுத்தி சிங்கள மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு முற்பட அதை கொச்சைப்படுத்தி அதுவும் அருள்தந்தை ஜீவந்த பீரிஸை தனிப்பட்ட முறையில் அவருடைய பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்துகிற வகையிலே அவரை தனிமைப்படுத்துறதுன்றது மிகவும் பொருத்தமில்லாத ஒரு செயல், மிகவும் பொருத்தமில்லாத செயல். ஆகவே இப்படி கத்தோலிக்க திருச்சபை வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை வெறுமனே அரசினுடைய பக்கம் மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிற
ஒரு நிலையாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்க முடியாது, அது முறையும் அல்ல. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும், இதே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற நோக்கத்தோடு நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு ஏதோ, ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் இவ்வளத்துக்கு எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதுக்காக இன்னொரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கு பட்டுமோசமாக மன்னர் ஆயர் உட்பட வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற அத்தனை ஆயர்மாரும் சொல்லியிருக்கிற நடைபெற்ற ஒரு இனப்படுகொலை என்று கிட்டத்தட்ட 1,46,000 மக்கள் கிட்ட பொறுப்பு கூற வைக்கணும். அந்த மக்களோட உயிர்கள் தொடர்பாக அந்தளவு தூரத்துக்கு ஒரு மோசமான ஒரு உயிரழிப்பு திட்டமிட்ட வகையில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஏகோபித்த வகையில் தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இதுக்கு அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் அவசியம் என்று சொல்லி தேர்தலில் போட்டிகின்ற தரப்பு அமோக வெற்றி பெறுகிறார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் அறுதி பெரும்பான்மைக்கும் கூட பெரிய லெவலுக்கான வாக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இனப்படுகொலைக்கு விசாரிக்கப்பட வேணும், நடத்தப்பட வேணும் என்று சொல்கிற கருத்தோடு ஒட்டித்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே கத்தோலிக்க கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த விடயத்தை கேட்டிருக்கலாம். உண்மையிலே அறிய விரும்புகிற ஒரு தரப்பென்றால் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கணும். ஒட்டுமொத்த தமிழினமும் அதை கேட்கின்ற இடத்துல அதை கணக்கில் எடுக்காமல் அவர் அதை தட்டி கழித்தது. ஆனால் அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு பட்டு மோசமான கொலை நடைபெற்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற கருத்தை அதில் தெரிவு செய்கிறாரா? கட்டாயம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை உண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற வேணும் இடத்துல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுவும் ஏனென்றால் அந்த தாக்குதலில் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய தரப்பும் அதில் சம்பந்தப்படினம் அந்த குற்றத்தோடு சம்பந்தப்படுற இடத்துல அரசினுடைய கட்டுமானங்களும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதே அரசு அதே கட்டுமானங்கள் அவ்வகையான ஒரு குற்றத்தை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் குற்றவாளி தன்னுடைய சொந்த குற்றத்தை விசாரிக்கிறது சமமான ஒரு விஷயம். அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கேட்பது நியாயம், அது கட்டாயம் கேட்கத்தான் வேணும். அதே போன்று அந்த நியாயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சரியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு முள்ளிவாய்க்காலில் உச்சமடைந்த இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை தவிர்க்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை அது விசேஷமாக கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கத்தோலிக்க மக்களை மிகவும் நேசிக்கிற வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர்மாரும் அவர்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பக்கபலமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் இருப்பதை எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஏமாற்றமும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அவர் அதை பரிசீலனை செய்ய வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக அருள் தந்தை ஜீவந்த பீரிஸினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேணும். உண்மையை பேசியிருக்கிற ஒருவர், அவருடைய உயிர் இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் அங்கே ஒரு கருத்துவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சார்ந்த திருச்சபை அவரை கைவிடக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் கடுமையாக வலியுறுத்த விரும்புகின்றோம்.